ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான நியூஸ் மின்சார வாரியம் அதிரடி எச்சரிக்கையை விடுத்திருக்கு. ஆக்சுவலி நள்ளிரவில் மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறவங்களாம் இனிமேல் தயவு செய்து ஃபோன் சார்ஜ் பண்ண வேண்டாம். மீறி பண்ணிங்கன்னா இனி உங்களுக்கு பல மடங்கு கடன் வரும். என்ன கடன் கேட்குறீங்களா? கரண்ட் பில் கடன் தான். ஸோ மீறி போட்டால் ஷாக்லாம் கூட அடிக்குமா? இந்த மாதிரி நிறைய அதிரடியான விஷயங்களை மின்வாரியமானது எச்சரிக்கையாக விடுத்திருக்கு. அந்த எச்சரிக்கையை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி மொபைல் ஃபோன் மற்றும் மின் சாதனங்களை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பாதுகாப்பு வழிமுறைகளை ஈரோடு மாவட்ட மின் ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்கு. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகவே பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வைரல் நியூஸை அனைவரும் பார்க்கணுங்கிறதுனால தான் நானும் ஷேர் பண்ணுறேன். இரவு நேரங்களில் மொபைல் ஃபோன்களில் சார்ஜர் இணைத்தபடி தூங்குவதால் ஏற்படக்கூடிய பேராபத்துகள் குறித்து மின் ஆய்வாளர் உஷன் பாசா தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதாவது இரவு நேரங்களில் சார்ஜரில் இணைத்தபடி தூங்குறதுனால ஏற்படக்கூடிய பேராபத்து பேரிழப்புகள் பற்றி ஆய்வாளர் தீவிர எச்சரிக்கை நமக்கு விடுத்துள்ளார். இப்போதெல்லாம் ஃபோன் இல்லாத மனிதர்களே இல்லை என்ற நிலைமை வந்துவிட்டது. ஆனால் அந்த செல்ஃபோனை நாம் பயன்படுத்தக்கூடிய முறையும் அதனை சார்ஜ் செய்யக்கூடிய விதத்திலையும் தான் நம்மளுடைய உயிர் பாதுகாப்பே அடங்கியுள்ளது என்று சுட்டி காட்டுகிறார்கள் மின் ஆய்வுத்துறை அதிகாரிகள். ஸோ இதை பற்றி ஈரோடு மாவட்ட மின் ஆய்வுத்துறை விளக்கமாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னங்கிறத வாங்க பார்ப்பீங்க. ஈரோடு மாவட்ட மின் ஆய்வுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் மின் விபத்துக்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அறிவுறுத்தல்களையும் எச்சரிக்கைகளையும் இப்போது வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி வெளியிட்ட அதெல்லாம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மள நிறைய பேருக்கு இரவு தூங்க செல்லும்போது செல்ஃபோனை சார்ஜில் போட்டுவிட்டு தூங்கக்கூடிய பரவல் இருக்கும். அதாவது தூங்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். விடுவதற்குள் முழுமையாக சார்ஜ் ஏறிவிடும், மறுநாள் பயன்பாட்டிற்கு வசதியாக இருக்கும் என்ற பொதுமக்களுடைய இந்த அலட்சியமான போக்கே மிகப்பெரிய மின் விபத்துகளுக்கு காரணியாக அமைகிறது என்று தமிழ்நாடு மின் ஆய்வுத்துறையினர் இப்போ தெரிவித்திருக்கிறாங்க. ஆக்சுவலி பொதுமக்கள் எந்த காரணம் கொண்டும் இரவு நேரங்களில் குறிப்பாக நீங்கள் தூங்கும்போது மொபைல் ஃபோன் உள்ளிட்ட எந்த ஒரு மின் சாதனங்களையும் சார்ஜ் செய்யக்கூடாது என்று அவர் தனது செய்தி குறிப்பில் வலியுறுத்தியுள்ளார். நாம் தூங்கி கொண்டிருக்கும்போது மின் சாதனங்கள் அதிக வெப்பமடைந்து வெடிப்பதற்கோ அல்லது மின் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து உருவாவதற்கோ அதிக வாய்ப்புகள் இருக்கா? ஸோ தூக்கத்தில் இருக்கும்போது இத்தகைய விபத்துக்கள் நேர்ந்தால் இதனை உடனடியாக கவனித்து தப்பிக்க முடியாமல் பெரும் உயிரிழப்புகள் கூட ஏற்படக்கூடும். அதனால தான் இந்த பழக்கத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இனி பண்ணாதீங்க. ஆல்ரெடி இதில் பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த விஷயம் இப்போ சொல்லப்படுது. அதே போல் மார்க்கெட்டில் மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய தரமில்லாத மற்றும் போலியான சார்ஜுகளை பொதுமக்கள் வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்து விட வேண்டும் என மின் ஆய்வுத்துறை எச்சரிக்கிறது. ஏன்னா இதுலேயும் நமக்கு ஃபேக்காக இருந்ததுன்னா அதுலேயும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பிராண்டடாக பாருங்கள், இல்லைனா நல்லா தரமானதாக பாருங்கள். அப்படி பார்த்து சார்ஜரை வாங்கி பயன்படுத்துங்க. முறையான நிறுவனங்களில் தயாரிப்புகள் பழுதடையும் போது தற்காலிக தீர்வாக போலியான மின் சாதனங்களை பயன்படுத்துவது மின் விபத்துகளை நேரடியாக வரவேற்பதற்கு சமமாகும். அதனால தான் அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் மின் சாதனங்கள் இணைக்கக்கூடிய பிளக் இருக்குல்ல, அந்த பிளக் சாக்கெட்டில் முறையான எர்த் கனெக்ஷன் எனப்படக்கூடிய புவித்தடுப்பு இணைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைனா அந்த எர்த் இல்லைனாவே உங்களுக்கு கண்டிப்பாக எதுவும் சரியாக இருக்காது. எர்த் இணைப்பு சரியாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக மின் கசிவு ஏற்படும் போது மின் சாதனங்களை தொடக்கூடிய மனிதர்களுக்கு கடுமையான ஷாக் அடிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால தான் எர்த் இணைப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கிறத சொல்கிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் அந்த எர்த் இணைப்பு இல்லாமையே மின் இதை பயன்படுத்துகிறாங்களா? ஸோ அதை தடுக்கக்கூடிய விதமாக தான் இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ எர்த் இணைப்பு சரியாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அபாயம் இருக்குது, பார்த்துக்குங்க.
அதே போல் பொதுமக்கள் உங்களுடைய அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னென்னா, ஈரமான துணிகளை கொண்டு சுவிட்ச் போர்டுகளை அல்லது மின்சார உபகரணங்களை சுத்தம் செய்வது. ஆக்சுவலி ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடத்துல கரண்ட் மிக வேகமாக பாயும் என்பதால் எந்த ஒரு மின் சாதனைகளையும் ஈரத்துணியில் துடைக்கக்கூடாது என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறாங்க. ஸோ அதிகாரிகள் எச்சரித்ததுக்கேற்ப ஈரத்துணியில் எதையும் தொடாதீங்க. அதே போல் வீடுகளில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பழுதடைந்த பழைய மின் ஒயர்கள் மற்றும் கம்பிகளை தொடர்ந்து பயன்படுத்துவதை முடிஞ்ச அளவு தவிர்க்க வேண்டும். காலாவதியான ஒயர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உருகி தீ விபத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் அந்த மாதிரி விபத்து ஏற்படாமல் இருக்க அதை உடனே இது பண்ணுங்க, புதுசாக ஒயர் வாங்கி போடுங்க. அதே போல் சிறுவர்களுடைய கைகளுக்கு எட்டும் கூட தூரத்தில் எவ்வித மின் சாதனைகளை வைக்கக்கூடாது. சுவர்களில் இருக்கக்கூடிய பிளக் பாயிண்ட்டுகளையும் குழந்தைகள் தொடக்கூடிய உயரத்தில் அமைக்கக்கூடாது. அவர்களுடைய அறியாமையால் மின் இணைப்புகளில் கைகளை வைத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பின்னாடி ஆபத்தாய் முடிந்துவிடும். அதனால் முடிஞ்ச அளவு மின்சார பயன்பாட்டில் இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி எளிய பாதுகாப்பு முறைகளை மக்கள் துல்லியமாக கடைபிடித்தால் மட்டுமே மின் விபத்துகளற்ற பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்ய முடியும். இது ஈரோடு மின் ஆய்வாளர் ருஷன் பாஷா பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏன்னா இந்த மாதிரி மின்னில் நிறைய ஆபத்து நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கிறதுனால இனி அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுது. மெயினாக மொபைல் ஃபோன் நீங்கள் சார்ஜ் போடுறத நைட் டைம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட இனி இந்த மாதிரி போடாமல் அவாய்ட் பண்ணுங்கள். மீறி போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம தூங்கும்போது அதிக கரண்ட் அதனால் நமக்கு பிரச்சனை வருவது அவாய்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனெக்ஷன் கரெக்டாக பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இதுதான் தமிழக மின்வாரிய அரசும் அறிவுறுத்துது. ஸோ இது அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. நேரம் கேட்டால் எப்போ என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் உஷாராகவே இனி இருங்க. ஸோ கண்டிப்பாக உஷாராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் உஷாராக இருக்கட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவல்களை உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.